ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றும் மில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற விஷயம் வெற்றிக்கு கனவில் வந்துச்சு. அது ஏன் நமக்கு வரணும், சுடருக்கு ஆபத்து வர்ற மாதிரி நம்ம கனவில் ஏன் வரணும் அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. உடனே திவ்யா கிட்ட எந்திரிச்சு வெளியில் வந்து தண்ணி குடிச்சதுக்கப்புறமா இப்படி ஏதாச்சும் கனவு வந்தால் ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்கவும், இப்படி ஏதாச்சும் கனவு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி நேரும் அப்படின்ற மாதிரி திவ்யா சொன்னதை வச்சு ஸோ இன்றைக்கி கர்ணாவோட ஆட்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது வெற்றி அவங்க பின்னாடி மறைச்சி யாருக்கும் தெரியாமல் இழுத்து பிடிச்சி, நீ இங்கே இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆபத்து, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து, பேசாமல் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லவும், ஓ என் மேலே அந்தளவுக்கு உனக்கு அக்கறைலாம் வந்துடுச்சா, அந்த கருணா கழுகு மாதிரி என்னை பார்வை பார்த்துட்டே இருக்கான், எந்த தப்பும் செய்யாமல் இது வரைக்கும் நான் ஓடி ஒடிஞ்சிட்ருக்கேன், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் உன் கருணா பதில் சொல்லியே தீருவான், நான் நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக அடுத்து நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், ஏன்னா நான் நியாயமானவன், நான் தப்பு பண்ணலை அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட ஒன்று கூட கிடையாது, தப்பு பண்ணவன் அங்கே தைரியமாக சுற்றிட்டுருக்கான், என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அபி போயிடுறாங்க. வெற்றிக்கு அபி சொன்ன விஷயம் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுது. எந்த தப்பும் பண்ணாத தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. யார் தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறேன், இவ தானே கொலை பண்ணா பார்வதி அக்காவா அப்படின்னு அங்கே வந்து வெற்றியும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சுடருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது இவளால் அப்படின்னு தான் வெற்றி நினச்சி இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஆனால் வந்து இதுவே அபிக்கு அவங்களோட மனசுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறோம். அடுத்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு உடனே வாபா அம்மிமா ஏன் இப்படி இருக்கா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஜெயிலில் போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன அபிமா இது, உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்கண்ணே, நாளைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த கவலை இருக்காதில்ல அப்படின்றாங்க. ஏன் அபிமா அப்படி சொல்கிறேன், என்னென்ன சொல்கிறீங்க, நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத போக போகிறேன், எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் வந்துட்டு நான் திரும்பவும் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போக போகிறேன்னு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம சண்முகம். இதை கேட்ட உடனே சரளாவும் கூட ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன அபிமா இப்படி சொல்கிறா அப்படின்னு. எனக்கு சாதகமாக ஒரு வாய்ப்பு கூட அமையலையேண்ணே, நான் என்ன பண்ணுவேன், எப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கழுகு பறவை பார்த்துக்கிட்டு என்னை வெளியில் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த மிருகம், நான் என்னென்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அபிமா அப்படி எதுவும் உனக்கு நடக்காது அப்படின்னு சண்முகமும் ஆறுதல் சொன்னாலையும் இருந்தாலையும் அவரால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை கைதியாக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு சண்முகம் வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாமுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கான வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாடிட்டு மதியம் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வழக்கம் போல் வெற்றி வந்துட்டு அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுற அப்படின்னு. கேப்டன் அங்கிள் வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சுடருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெற்றி அப்போ தான் நினைக்கிறாங்க. இது வரைக்கும் இல்லாத விதமாக இந்த தடவை அப்படி ஒரு கனவு வந்த உடனே வெற்றி சுடருடைய தலையெல்லாம் பிடிச்சி பாசமாக நீவி விடுறாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா படிக்கணும், தைரியமாக இருக்கணும், பார்த்து போகணும் அப்படின்னலாம் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சுடருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது கடவுளே அப்படின்னு தான் வேண்டிகிட்டே இருக்காரு. ஸோ எப்படியாச்சு கர்ணா வந்து அபியை பார்த்துடவே கூடாது அப்படின்னு வெற்றியும் போராடுறாரு. இதெல்லாம் சுடருக்காக மட்டும்தான். ஆனால் வந்துட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கக்கிட்ட கோவப்படுறாங்க. ஸோ அபி மேலே இருக்கிற காதல் இன்னும் போல, அபிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு. இதனாலேயே நிறைய விஷயங்களை வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறது கிடையாது. கர்ணா தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணலை அப்படின்னா அவன் தைரியமாக இருந்திருக்கலாமே, தப்பு பண்ணதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் எல்லாத்தையுமே அவரே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு விஷயத்த ஏன் தான் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அந்த அபியோட கேஸ் விஷயத்தில் கொலை பண்ணதுக்காக மட்டும் கிடையாது, கர்ணா ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப துடிக்கிறான், பதற்றப்படுறாரு, ஏன் இப்படி அபியை பழி வாங்கி தீரணும்னு பிடிவாதமாக இருக்கிறாருன்ற சந்தேகம் இது வரைக்கும் இன்னும் யாருக்குமே வரலை. அப்படி வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. கண்டிப்பாக வந்து இந்நேரத்துக்கு கர்ணா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அபியும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது எதுவுமே நடக்காமல் இது வரைக்கும் எல்லாரையும் வந்து பிளாக்மெயில் பண்ணி, அதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த விஷயம் எல்லாமே தெரிய விடாமல் பார்த்துட்ருக்காங்க. கர்ணா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வந்து மாட்டுவாங்க, பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அபிக்கிட்ட ஒரு நாள் சிக்குவாங்க. ஆனால் வந்து அபி இந்த தடவை பொருளில் வெளியில் வந்து அபியால் எதுவுமே செய்ய முடியல. அபிக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு க்ளூ கண்டுபிடிக்க
கிடைக்குமான்னு பார்த்தாங்க, அது கூட முடியல. ஸோ நைட்டு சுடர் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எக்ஸாம் எழுத போகணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நான் இங்கே கடைசி நாளாக இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கிட்டலாம் பேசுவோம். பிள்ளைங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து அப்படி எக்ஸாம் எழுதிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரதுக்காக போகிறாங்க. இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்றதுனால எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு அபியுமே வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேற்று எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வந்து பித்து பிடிச்ச மாதிரி வந்தாங்களோ அதே மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வரவும் அவங்கள வந்து லாரி வேகமாக எடுக்க வருது. அப்போ வெற்றி தான் அந்த இடத்துல அவங்கள பார்க்குறாங்க. ஃபோன் பேசிட்டு இருந்தவர் பார்த்துட்டு என்ன இவ கவனிக்காமல் அவள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா, ஒருவேளை கர்ணா இது அடித்து தூக்க பிளான் பண்ணிட்டானா, இல்லை எதிர்ச்சியாக அந்த வண்டி வருதான்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஏன்னா இவ கண்டுக்கவே மாட்டேன்றா, இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறான் சத்தமாக அப்படின்னு கேட்கவும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா வண்டி வருதுமா, ஹார்ன் அடிக்கிறாங்க காது கேட்கலையா, ஏமா ஏமா அப்படின்னு கத்தவும் வெற்றி உடனே வேகமாக ஓடி போய் திரும்பவும் கையை பிடிச்சி வேகமாக தூரம் இழுக்கிறாரு. அந்த லாரியும் வேகமாக போயிடுது. அவர் வந்து சாரிம்மா பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. என்ன கடவுளே, இவன் வண்டி வேறு பிரேக் பிடிக்கல, எங்கே போய் மோத போகிறான்னு தெரியல, நீ எத்தனை பேரோட உயிரை எடுக்க போகிறான்னு தெரியலேன்னு ஜனங்க எல்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க. அப்போ தான் இங்கே அபி கையை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்க அப்பயும் என்ன பண்ணுறாங்க, அந்த அதிர்ச்சியில் வெற்றி இழுக்கும் போது அந்த மயக்கத்தில் சட்டுன்னு இழுத்த உடனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே சாஞ்சிடுறாங்க. வெற்றி அந்த வண்டியை பார்த்துட்டு அபி திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு திட்ட வராரு. அதுக்குள்ளேயே மயக்கம் போட்டு வெற்றியோட தோல்லையே சாஞ்சிக்கிறாங்க. இது வெற்றிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மயக்கத்தில் இருக்காங்க, தெரிஞ்ச ஒன்றும் செய்யலை. அப்படியே அவங்கள தூக்கி கீழே தள்ளிடவா முடியும்? அடிப்படாதுங்களா? மனிதாபி நேயன்றது ஒன்று இருக்குல்ல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஹே எந்திரி எந்திரி, இங்கே பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வந்து கத்துறாரு. அப்போ கூட எதிர்க்கிறதே கிடையாது அபி. உடனே என்ன பண்ணுறாரு, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஓடி வராங்க. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு, வண்டி இடிக்கவே இல்லை, இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சா, என்னாச்சு, அதிர்ச்சியில் மயக்கமாயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. தண்ணி கொடுங்கப்பா, யாராச்சும் தண்ணி இருந்தால் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட தண்ணி வாங்கி தண்ணியை தெளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மயக்கம் தெளிகிறாங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறமா அபி எந்திரிச்சு உட்காடுறாங்க. இங்கே பாருன்னு உடனே அப்போ தான் அங்கே வெற்றி இருக்கிறத கவனிக்கிறாங்க. சுற்றி ஆட்கள் இருக்கிறத கவனித்த உடனே பயத்தில் எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அபி இந்தம்மா கொஞ்சம் தண்ணி குடின்னு அங்கே இருக்கிறவங்களே தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண மயக்கம்தான் அப்படின்னு அந்த பொண்ணு கண் விழிச்சிருச்சு. எல்லாம் நடுங்கப்பா, போலாம் காற்று விடுங்கப்பா அப்படின்னு எல்லாருமே அங்கேருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. வெற்றி மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ வெற்றியை பார்த்த உடனே அபி எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ கூட அப்படியே சாயிறாங்க, ஆடுறாங்க. ஏய் பார்த்து அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. என்ன உனக்கு ஞாபகம் வர வர எங்கே போகுது, எதுக்கு இப்போது இப்படி வந்துட்டுருக்க நடு ரோட்டில், இந்நேரம் உன்னை லாரி வந்து இடிச்சிட்டு போயிருக்கோம், எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பியோ தெரியலை, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றாங்க. அப்படியே செத்துட்டு போகட்டும்னு விட வேண்டியது தானே, என் மேலே என்ன பாசம் வந்துச்சு உனக்கு, செத்துட்டெல்லாம் வச்சு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அபி அது வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப மனசை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்படி ஃபீல் பண்ணி அபி அழுகிறது அவங்களுடைய மனசுக்கு. ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பொருள் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிறல்ல அப்படின்றாங்க. ஆமாம், அதுதானே இப்போ ரொம்ப முக்கியம், அதை நினச்சா தானே எனக்கே ஏன் இப்படி இருக்கேன்னு தோணுது. பேசாமல் இவ்வளோ சித்திரவதையே நான் தப்பே பண்ணாமல் அனுபவிச்சுட்ருக்கிறதுக்கு ஒரே முட்டா நான் செத்து போயிட்டா நிம்மதியாக இருப்பேன். ஆனால் என் அண்ணன் குடும்பமும் என் அண்ணன் பசங்களும் என்னை சுற்றியே இருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது வரைக்கும் உயிரோடு இருக்கேன் என் குடும்பத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலுக்கு போகிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு இங்கே வந்து ஒரு மாதம் சந்தோஷமாக இருந்துட்டு திரும்ப எப்படி நான் பிரிஞ்சு இருக்க போகிறேன், என்னெல்லாம் நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அபி ஃபீல் பண்ணி வெற்றிக்கிட்டாங்க நின்று சொல்லிக்கிட்டு, செத்துட்டாலாச்சும் நிம்மதியாக இருந்திருப்பேன், செத்துருந்தா இந்நேரம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு திரும்ப அதே வார்த்தையை பேசிக்கிட்டு அங்கேயே போயிட்டே இருக்காங்க. வெற்றிக்கு இது ஒரு மனசுக்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறான், அன்றைக்கி அந்த சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்படி செத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காளே, சாகிறது ஒன்று தான் தீர்வா, கர்ணாவும் அபியை கொலை பண்ணியே தீரணுன்ற பிடிவாதமாக இருக்கா, இவ்வளவுமே செத்துட்டா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா, சாவுக்கு பயப்படுற மாதிரி இவ தெரியலையே, தப்பு பண்ணியிருக்கிறவ இப்படியெல்லாம் நினைப்பாளா, தப்பே பண்ணாமல் சாகணும்னு நினச்சிட்ருக்கா, ஒன்றுமே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் வெற்றி. வந்து அபியை நம்புறதா வேண்டாமா, இவ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்வதி அக்காவை நினச்சா அபியை வந்து ஜெயிலுக்கு போகிறதா சரின்னு வெற்றிக்கு தோணுது. இதில் கர்ணா கொலை பண்ணுறதில் அபியை கொலை பண்ணணும், அபியை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம்
வெற்றி யோசிக்கவே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தான் வெற்றி நினைக்கிறாரு. கொலை ஒன்றே தீர்வாயிடாது இல்லைங்களா? கோர்ட் எதுக்கு தண்டனையை கொடுத்துட்ருக்கு? அவள் சித்திரவதையை உள்ளே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தானே உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சாவு ஒன்றே தீர்வாகாதில்ல அப்படின்ற மாதிரி தான் வெற்றி நினைக்கவும் செய்கிறாரு. ஆனால் கர்ணாவுக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்போ எல்லாருக்கிட்டையும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டா எங்கே உண்மை வெளியில் வந்துடுவோம், கண்டுபிடிச்சிருவாளோ, நம்மளை பற்றின விஷயம் வெளியில் தெரிஞ்சிருவோன்ற பயத்தினால தான் அபியை தீர்த்து காட்டணுன்ற அளவுக்கு கூட தயங்காமல் இந்த விஷயத்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. கர்ணா அபி இருக்கிற வரைக்கும், அதாவது வெற்றி இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தனியாக ஆட்களை அனுப்பி இனி அபியை கொலை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே வெற்றியும் ரொம்ப கன்ஃபியூஷனோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே என்னாச்சுன்னு புலிக்குட்டி கேட்குறாரு. நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போது அபி எந்த தப்பும் பண்ணலை, பாவண்டா அந்த பொண்ணு, அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. தப்பு பண்ணியிருந்தா யாராச்சும் குடும்பத்தில் அவளை ஏற்றுட்டு இருந்திருப்பாங்களா? அன்னைக்கு நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னப்போ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா அதே அண்ணன் தான் எனக்கு குடும்பத்தோட அபி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சோ கூடவே வச்சிருக்கா. நீ அவனையும் நம்பி போன, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் வீட்டுக்கு வராத, உன்னை பார்க்கும்போதே எனக்கு அசிங்கமாக இருக்கு, நீ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு அதை அபியை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லாமல் நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு நடக்கலையோ, எந்தாவது விஷயம் தெரியுமோ தெரியாதோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டில் அபியை வச்சுருக்காங்களே அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். இப்படிப்பட்ட குடும்பத்தை பிரிஞ்சு போனோன்னா எல்லாருக்கும் வருத்தம் இருக்க தானே செய்ய வேறு. இதில் நாம் என்ன பண்ண முடியும்? கர்ணாவும் நீ தான் தீவிரமாக இருக்கீங்கல்ல, இதுக்கு மேலே நாம் என்ன செய்ய முடியும், நடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலிக்குட்டியும் வெற்றி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அபி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அபி ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலேயே நோட் புக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை வெற்றி தான் அபி போனதுக்கப்புறமா எடுத்து வச்சாங்க. இப்போது இதை விட்டுட்டு போயிட்டாலே என்ன பண்ணுறது, அது கொடுக்குறதா வேணாமான்னு சொல்லிட்டு முதல்ல அதை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வெற்றி போக பார்க்குறாரு. ஆனால் மனசு இல்லாமல் தான் திரும்பவும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதை கவனிக்கவே இல்லை கிடையாது. அவர் புலிக்கிட்ட போயிட்டு பேசினதுக்கப்புறமா தான் வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அதில் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதை வேற விட்டுட்டு போயிட்டா, இப்போ என்ன பண்ணுறது, இதை கொடுக்கணுன்னு தான் அங்கே தான் போனோம், அங்கே போனால் எல்லாருமே நம்மளை பார்த்துருவாங்களே, என்ன பண்ணுறது, சுடர் வேறு இருக்கா, சுடர் இருக்கிறம்போது அந்த பாவியை மட்டும் நான் பார்த்துடவே கூடாது, கோவத்தில் ஏதாச்சும் பேசிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டே வெற்றி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னொரு சைடு இங்கே வெற்றி அங்கே போய் நின்னதுக்கப்புறமா இதை எப்படியாச்சும் உள்ளே கொடுக்கலாமா, இல்லை யாரும் இல்லாத நேரமாக உள்ளே வச்சுட்டு வந்துடலாம், கேட்கிட்டே கூட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அசாத போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இங்கே பிள்ளைங்க எல்லாரும் வெளியில் விளையாடிட்டுருக்காங்க. அபியும் உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சண்முகம் அபி எல்லாரும் பேசிட்டு கேட்டுட்டு பிள்ளைங்களும் உள்ளே போயிடுறாங்க. சரி உள்ளே வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கீழே ஈரமாக இருக்குதுங்களா, தண்ணி ஊற்றி பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்ததுனால சரி அங்கே வச்சிடலாம் அது என்ன மேலேன்னு சொல்லிட்டு மொல்ல யாருக்கும் தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டு வெற்றி போயிட்டே இருக்காரு. அதுவும் நம்ம அடையாளத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு மூஞ்சிக்கு கச்சுப்பெலாம் கட்டிட்டு தான் போகிறாரு. அப்போ தான் இங்கே அபி ரொம்ப ஃபீல் பண்ணி சண்முகம் கிட்ட அழுதுட்ருக்காங்க. நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போக போகிறேன் நாளைக்கு, இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சுடரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அம்மோ நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களா அம்மோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சுடர் அழுகவும் இப்போ தான் வெற்றி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. அப்போது அபி தான் அம்முவா, சுடர் அம்முவை தான் இவ்வளோ நேசிக்கிறாளா, அபியை தான், அவள் ஒரு தப்பானவன் தெரியாமல் சுடர் அவள் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காளே, அவளுக்காக சுடர் இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகிறாளே, மொத்த குடும்பமும் அவளுக்காக அழுகுது, அந்த தப்பு நடக்காமல் இருந்திருந்தா குடும்பத்தோடையும் அவள் சந்தோஷம் இருந்திருப்பாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெற்றி அந்த நோட் புக்கை அங்கே வச்சுட்டு இவங்க பேசிட்டுருக்கிற எல்லாத்தையுமே கேட்குறாங்க. சரளா கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்படி ஒரு நிலமை உனக்கு வந்திருக்கவே கூடாது அபி, நீ கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல அவனாச்சும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ நீ சுடர் எல்லாம் தன்னந்தனியாக நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க, இதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழுதுட்டுருக்கவும் வெற்றியை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போது அங்கே நின்று நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு கண் கலங்கி நின்றுட்டு வெற்றியால் பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கவும் அங்கேருந்து வெற்றி வந்துடுறாரு. சுடர் அழுகிறத வெற்றியால் பார்க்கவே முடியல. சுடர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க, என்னையும் கூடயே கூட்டிகிட்டு போங்கன்னு அழுகுறாங்க. சுடருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆறுதல் சொல்லி அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், நீ உன்னுடைய ஆசையெல்லாம் டைரியில் எழுதி வை அம்மு, நான் உங்களை எல்லா இடத்துலையும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சுடர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அம்மு ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க. உன்னோட ஆசை கனவுகளெல்லாம் சொல்லி அம்மா நிறைவேற்றி வைக்கிறா அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது குடும்பத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அத்தை போகிறீங்களான்னு தியா தரன் கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு.
அபி மேலே கோவம் இருந்தது எல்லாம் உண்மைதான். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அபி மேலே ரொம்ப பாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அபியோட வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றம் நடக்க போதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வெற்றி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.